ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NDKL IAS Academy. ஸோ வீடியோ வந்து எனக்கு குணமாக அந்த நடிகை சிலர். ஸோ நம்ம இதுக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் நம்பரோட A to Z பார்த்துருக்கோம். அதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்ட் 5. ஆல்ரெடி 4 பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். இந்த பார்ட் 5ல அந்த மிஸ்ஸிங் நம்பர்ல டிஃபரன்ஸ்ல ஸ்கொயர் கியூப் வரும். அந்த லாஜிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணுதுங்கிறது இந்த பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ TNPSC, TNSLB, RRB, SS இந்த மாதிரி எந்த எக்ஸாம் போனீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு சேரும். சேவ் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. மிஸ்ஸிங் நம்பருக்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா பார்ட்ஸும் அதுல இருக்கும். ஓகேவா? நீங்க அதை வரிசையா பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட்? அதாவது நம்ம எடுக்க போற டிஃபரன்ஸ்ல ஸ்கொயர் கியூப் வந்து லாஜிக் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு क्वेश्चन பாருங்க. 8 9 13 22 38 63 அடுத்து என்ன இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப 9 க்கு 8 க்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 1, 13 க்கு 9 க்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 4, 22 க்கு 30 க்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 9, இதுக்கு 16, இதுக்கு 25. ரைட்டா? ரைட். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது என்னது 5 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வந்திருக்கும்? 6 ஸ்கொயர் வந்திருக்கும். 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 36. ஸோ 63 36 கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 99 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஸ்ல ஸ்கொயரோ அல்லது கியூபோ வரதுக்கான லாஜிக்ஸ். ஓகேவா? இப்போ இதுல ஸ்கொயர் மட்டும் வந்துச்சு, அடுத்து பார்க்க போறதுல கியூப் மட்டும் வரும், இல்லைன்னா ஸ்கொயர் கியூப் ஆல்டர்னேட்டா வரும். ஸோ எப்படி வந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது புரிஞ்சிருச்சா? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 1 4 9 16 25 வருது. இது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து R ஸ்கொயர் வந்துருக்கும். கூட்டணும்னா 99. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7 8 16 43 107 அடுத்து என்ன? இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. 7 8 16 43 107 அடுத்து என்ன கேக்குறாங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 1 8 27 64 அடுத்துதான் என்ன கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா 1ன்றது 1 கியூப், 8ன்றது 2 கியூப், 27ங்கிறது 3 கியூப், 64ங்கிறது 4 கியூப். ஓகேவா? இது 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப். இது வந்து 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப். அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும்? 5 கியூப். 5 கியூபோட வேல்யூ என்னது? 125. சோ 125 னா இப்ப பாருங்களே, 7 ஓட 1 கூட்டி தான் 8 வந்திருக்கு, 8 ஓட 8 கூட்டி தான் 16 வந்திருக்கு. அப்படியே ஆட் பண்ணி தான் வந்திருக்கு. அப்ப 107 ஓட 120 கூட்டணும்னா என்ன வந்திருக்கும்? 232. ஆன்சர் 232. புரிஞ்சா? இதுக்கு டிஃபரன்ஸ் எது பார்க்கறப்ப 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப் வருது. அப்ப அடுத்து நம்ம 5 கியூப் போடணும். 5 கியூப் 125 கூட்டணும்னா 232. ஓகே, இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். இந்த क्वेश्चन கவனிங்க. ஓகே, இத கவனிங்க. 4 5 13 22 86 111 அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்துறோமா? எடுத்தோம் அப்படின்னா 1 8 9 64 25 அடுத்துதான் என்னன்னு பார்க்கணும். இத பார்த்தோம்னா ஸ்கொயரும் கியூபும் கலந்துருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா? ஆனா இத கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எது நமக்கு கன்ஃபார்மா தெரியுதோ அதை மட்டும் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், 1 கியூப்னு சொல்லலாம். அப்ப போடாதீங்க. இது டெஃபினட்டா நமக்கு 2 கியூப், அப்ப அதை போடுங்க. இது நமக்கு கண்டிப்பா 3 ஸ்கொயர் தெரியும், போட்டுருங்க. 64 8 ஸ்கொயர்னு சொல்லலாம், 4 கியூப்னு சொல்லலாம். அதனால அப்படியே விட்டு வைங்க. 25 5 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்ப நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சதை போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்னன்னா 2 கியூப், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். அப்ப நடுவுல கண்டிப்பா 4 தான் வந்திருக்கும். அப்ப 4 ஓட கியூப் தான் என்னது? 64. அப்ப 2 கியூப், 3 ஸ்கொயர், 4 கியூப், 5 ஸ்கொயர். அப்ப இது என்ன வந்திருக்கும்? 1 ஸ்கொயரா வந்திருக்கும். அப்ப 1 ஸ்கொயர், 2 கியூப், 3 ஸ்கொயர், 4 கியூப், 5 ஸ்கொயர். அப்ப நம்பர்ஸ் வரிசையா போகுது. ஸ்கொயர் கியூப்ங்கிறது ஆல்டர்னேட்டா போயிட்டு இருக்கு. அப்ப 5 ஸ்கொயர்னா அடுத்து என்ன வந்திருக்கும்? 6 கியூப் வந்திருக்கும். 6 கியூபோட வேல்யூ 216. இப்ப 111 216 கூட்டணும் அப்படின்னு என்ன கிடைக்கும்? 1 + 6 7, 1 + 1 2,
1 plus 2 3. அப்ப ஆன்சர் 327. ஸோ 327 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த மிஸ்ஸிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப் லாஜிக்ஸ் வரும். ஒன்று ஸ்கொயர் மட்டும் வரலாம், இல்லை கியூப் மட்டும் வரலாம், இந்த மாதிரி ஸ்கொயர் கியூப் ஆல்டர்னேட்டாகவும் வரலாம். ஸோ ஸ்கொயர் கியூப் வச்சு வந்துச்சுன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க, கண்டிப்பா போட்டுருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி வீடியோஸ் போதா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஓரளவு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.